இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்பீக்கர் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொரோனா வந்து நல்லா வந்து பரவிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து நானே வந்து பயம் இல்லாமல் தான் இருந்தேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்ச சொந்தங்கள் எல்லாம் சாகுறப்ப நமக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதனால் யாரும் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, ரொம்ப வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா மேலே வந்து இந்த கொசுவெல்லாம் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலே வந்து கட் பண்ணி நான் வந்து மேலே வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்பீக்கர் இருக்கோ அதவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாவது ஸ்பீக்கர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை ஸ்பீக்கர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டு வந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அப்படி இல்லைனா பழைய ஏதாவது ப்ளூடூத் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த டிவைஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து 2 போர்ட் வந்து இருக்குது ஸ்பீக்கருக்கு. அதனால் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் மைனஸு இதுதான் வந்து நமக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க போகுது. உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க போகுது. இது ரெண்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடாப்டிங் கேபிள் ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து பவர் சப்ளைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. கார்ட்போர்ட் ஷீட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்ட்போர்ட் ஷீட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து சொல்கிறேன். இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கனெக்ஷன் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பவர் சப்ளை வயர்னு சொன்னேன். இதுதான் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் மைனஸு. யூஎஸ்பி கேபிளோட அந்த வயர் வந்து இதில் தான் வந்து நம்ம மாட்டணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட வயரை வந்து இந்த இடத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பீக்கரோட வயரை. ஸோ இப்போ வந்து மாட்டிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு, இது வந்து மெமரி கார்டு போர்ட்டு, இது வந்து ஆக்சஸ் கேபிள் போர்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு இந்த வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து மோட் மாற்றுறது, இந்த ப்ளூடூத் மோட் யூஎஸ்பி சொல்லி மாற்றுறது இந்த இது சுவிட்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்குரிய ஃப்ரேம் வந்து செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. கார்ட்போர்ட் ஷீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சைஸ் வந்து 13, இங்கிட்டும் 13, எல்லா சைஸுமே வந்து 13 தான். எல்லா சைடுமே வந்து 13 சென்டிமீட்டர் தான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம ஃப்ரேம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடு ஒரு ஸ்பீக்கர் வைக்கிறக்காண்டி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ டிசைன் வந்து நம்மளாட்டுக்கு வந்து டிசைன் வந்து நம்மளாக போட்டுக்கலாம், எதுனாலும் பிடிச்சதை போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து டாப் பொசிஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த போர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுவிட்சு நம்ம அந்த இது பண்ணுறக்காண்டி வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மெயின். இது வந்து ஃப்ரண்ட் பொசிஷன். இது வந்து ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் வைக்கிறக்காண்டி நம்ம வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து எப்படி போடுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து உள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப இதே அளவுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து உள்ளே போயிடும். ஸோ வந்து எப்படியும் வந்து உள்ளே போகாது. அதனால் வந்து இப்படி இருக்கிற மாதிரி வந்து பொசிஷன் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சு அடைச்சிக்கலாம். ஸோ பார்க்குறக்கு ஒரு டிசைனாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப் பொசிஷன் வந்து இந்த போர்டு இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்யூட் போர்டு. இந்த சர்க்யூட் போர்டு வந்து நமக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து கழட்டிக்கலாம். ஸோ கழட்டிட்டு இந்த போர்டு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து மேலே வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுற கட் பண்ண போகிறோம். இது வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வச்சு அடைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சுவிட்சு மட்டும் தான் மேலே வந்துருக்கும். சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன இதை வச்சு நம்ம வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். சின்ன இதை வச்சு அடைக்கிறப்ப நமக்கு வந்து பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிரும். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வயரிங் வந்து நான் வந்து சொல்லிட்டேன்.
அது மாதிரி வந்து நீங்கள் வந்து வயரிங் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த ஃப்ரேம் வந்து இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து போட்டுக்கோங்க. டிசைன் வந்து போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே வந்து எதுக்கு ஒட்டுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு grip கிடைக்கும். அதனால தான் வந்து மேலே வந்து ஒட்டுறோம். பார்க்குறக்கு ஒரு டிசைனாட்டம் இருக்கும். அதனால தான் வந்து மேலே வந்து ஒரு இது வைக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மேலே என்னென்ன டிசைன் பண்ணணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கடைசி வந்து நம்ம வந்து சைடு டேப் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சைடு உள்ள ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து பொசிஷன் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்து கட் பண்ணி இது பண்ணிடுங்க. இந்த ஸ்பீக்கர் இருக்குன்னா இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இல்லைனா மேக்னெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டு கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து உள்ளே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே போயிடுச்சு கரெக்டாக. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த வேஸ்ட்டு நம்ம முந்தின ஸ்பீக்கர் கட் பண்ண ஒரு ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம வந்து டிசைன்காண்டி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒட்டலாம். இப்படி ஒட்டினா கூட நமக்கு வந்து கொஞ்சம் டிசைன் வந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் பொசிஷன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ டாப் பொசிஷன் வந்து எப்படி கட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி இந்த வயர்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த இது ஷேப் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து இதை நம்ம வந்து அடைக்கிறக்காண்டி சும்மா மறைச்சி வைக்கிறக்காண்டி இந்த மேலே வந்து நம்ம வந்து இந்த இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து தெரியும். இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஒட்டியாச்சு. நீங்கள் வந்து இந்த சைடு வந்து கேப்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இந்த கேப்லாம் இருக்கிறது வந்து சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் வந்து 4 சைடு வந்து அடைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அடைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒட்டிட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து காட்டுறேன். ஸோ சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் சைடில் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணுறது தான், வேறு வேலையே கிடையாது. நம்ம வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து எதுவும் பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது வந்து மேலே வந்து ஒட்டிடலாம். இது வந்து சைடு வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோ வந்து காட்டுறேன். அதை நான் வந்து ஒட்டிட்டு வந்து உங்களுக்கு வந்து முழுசாக வந்து காட்டுறேன். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஒன்று வச்சுட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக வந்து இப்படி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 3 பொசிஷனில் வந்து நம்ம வந்து மாட்டிட்டோம். 4 பொசிஷனில் வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கனெக்ஷனும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தா மட்டும் நம்ம வந்து அடைக்க முடியும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. ஸோ க்ளூ வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ பார்த்து வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி கேபிள் போர்ட்டையும் வந்து நம்ம வந்து இணைச்சாச்சு. உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம யூஎஸ்பி கேபிள் வந்து இப்போ பவர் சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வயர் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா இதையும் வந்து நம்ம யூஎஸ்பி கேபிளில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வயர் கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கனெக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டானு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். The Bluetooth device is ready to pair. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. வயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ வந்து ஆன் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஆனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். The Bluetooth device is ready to pair. ஸோ சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். வந்து வால்யூம் வந்து கூட்டலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி செஞ்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ
என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எதுவும் வந்து தெரிலனா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து தமிழில் வந்து சரியாக காமிச்சிருக்க மாட்டேன், இல்லைன்னா சரியாக தெரிஞ்சிருக்காது. நல்லா வந்து பார்த்துக்கோங்க, சூப்பராகவே வந்து இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொசு வலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த வலையில் மீதி வேஸ்ட்டு பீஸை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த இதுக்கு வந்து டிசைனுக்கு வந்து இந்த கட் பண்ண பீஸை வந்து நம்ம வந்து வச்சுருப்போம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் வந்து நம்ம செஞ்ச ஸ்பீக்கரு, நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து செய்யலாம், வீட்டிலே வந்து செய்யலாம். இந்த போர்டு மட்டும் தான் நமக்கு வந்து முக்கியம். இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து பழைய ஸ்பீக்கரில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஈஸியான ஒரு ஹோம்மேடு ஸ்பீக்கர் தான். ஸோ இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.